தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கில் ஏப்ரல் 9 இறுதி விசாரணை நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். நடிகை நயன்தாரா தன்னுடைய திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி மற்றும் திருமண ஆவணப்படத்தை வெளியிட கூடாது என்றும் நடிகர் தனுஷுடைய அந்த கொண்டர்பாடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் ஏற்கனவே தனுஷ் தரப்பிலிருந்தும் நயன்தாரா தரப்பிலும் அது மட்டும் இல்லாமல் நெட்ஃபிளிக்ஸ் தரப்பிலிருந்தும் 3 தரப்பிலும் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது அந்த படத்தில் பயன்படுத்தாத காட்சிகளை தான் பயன்படுத்தியதாகவும் அதற்கு எந்த ஒரு அனுமதி கோர அவசியம் இல்லை என்று நயன்தாரா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தனுஷ் தரப்பை பார்க்கும்போது இந்த படத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த காட்சிகள் அனைத்தையுமே தங்களுக்கே சொந்தம். அந்த படத்தில் உள்ள அந்த சிகை அலங்காரத்தை கொண்டுதான் அந்த ஒரு காட்சி எடுக்கப்பட்டது, அதை தான் பயன்படுத்தப்பட்டது. எனவே அதற்கு அனுமதி இல்லாமல் அந்த காட்சி பயன்படுத்த முடியாத விதத்தில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கின் விசாரணை இன்று பிற்பகல் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணை வந்தபோது இந்த வழக்குடைய ஒட்டுமொத்த இறுதி விசாரணை வரும் ஏப்ரல் 9 நடத்தப்படும் என்றும் தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை அந்த தினத்திற்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.